தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இந்த பஹாலா பாத்து இந்த தயிர் சாதம். இப்போ இத பெருங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த இதில் இந்த கரண்டியால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கடைசியாக கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தூவிடுங்க. தூவிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு தயிர் சாதம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வேணும்னா நீங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். இதில் எல்லாமே போடுறதுனால நமக்கு எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம் இந்த தயிர் சாதம். இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு பார்க்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, ஏன்னா தேங்காய் சாதம்ன்றதுனால கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு வர மிளகா 2, பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு கரண்டியால் நல்லா அதை கிளறி விட்டுருங்க. 1 கப்பு தேங்காய் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சாதத்துக்கு. அந்த 1 கப்பு தேங்காய் இதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு